எவிடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டாக்குமெண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு அட்வொகேட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜட்ஜுக்கு வந்தாலும் சரி, என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் நம்ம மைண்டில் ஃப்ளாஷ் ஆகணும் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். செக்ஷன்ஸோட கண்டென்ட் அதுக்கு அடுத்து பார்ப்போம். ஸ்டார்டிங் டாக்குமெண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. நிறைய சிவில் கேசஸில் உங்களுக்கு வந்து ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நம்ம ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்கனால அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். அப்போ அந்த பப்ளிக் டாக்குமெண்ட்டோட டெஃபினேஷன் எங்கே இருக்குது? நம்ம இது பப்ளிக் டாக்குமெண்ட் ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் டெஃபினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 74 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் 74 Clause 1. இதுதான் ஒரே செக்ஷன் ஈஸியாக இருக்குது. 74 Clause 1 ஆஃப் பிஎஸ்ஏல இருக்குன்றது நமக்கு தெரியணும். இதை தாண்டி என்கிட்ட 1000 டாக்குமெண்ட் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்டில் கொடுப்பேன். அதை பார்த்து ஜட்ஜ் வந்து எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்டால் கோர்ட்டு குப்பை தொட்டி கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போட முடியாது. எது ரெலவெண்ட்டோ அதை மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ ரெலவென்சி ஆஃப் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸை பற்றி செக்ஷன் 35 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லையும் 29 ஆஃப் பிஎஸ்ஏ சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் அதை தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம். இது ஒரிஜினலாக கொடுக்கணும். ஒரிஜினல் இல்லைன்னா சர்டிஃபிகேட் காப்பியாச்சும் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். ஸோ அது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கொடுத்து ப்ரூவ் பண்ணணும் 63 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லையும் 57 ஆஃப் பிஎஸ்ஏல சொல்லியிருக்காங்க. அப்போ சர்டிஃபிகேட் காப்பி அலவுடுன்னு நமக்கு தெரியுமே. எஸ், சர்டிஃபிகேட் காப்பி வந்து செகண்டரி எவிடன்ஸில் வரும். அது எதெல்லாம் செகண்டரி எவிடன்ஸு, எந்த சூழ்நிலையில் அது கொடுக்கலான்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் செக்ஷன் 77 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் த பப்ளிக் டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். சரி, இந்த சர்டிஃபிகேட் காப்பி எல்லாம் வாங்கிட்டேன், இப்போ இது ஜென்யூவனா நான் சர்டிஃபிகேட் காப்பியை எடுத்துக்கலாமா அப்படின்னு கோர்ட்டு திங்க் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ண தேவையில்லை. ஒரு சர்டிஃபிகேட் காப்பினா அது ஜென்யூவன் நீங்கள் ப்ரிஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ப்ரிசம்ஷன் வரைக்கும் நீங்கள் லிங்க் பண்ணணும். இன்றைக்கி கிளாஸில் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம்.